அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய முதல் பாடப்பகுதியினுடைய தொடர்ச்சியாக பார்க்க போறோம். முதல் பாடப்பகுதியில பெரிய புராணம்னா என்னன்னு பார்த்துருவோம். பெரிய புராணத்தினுடைய இன்னொரு பெயர் திருத்தொண்டர் புராணம், அதை எழுதினவர் சேர்க்கிறாரு. அப்புறம் இது ஒரு சைவ காப்பியம். சுந்தரனுடைய திருத்தொண்ட தொகையும் நம்பியாண்டார் நம்பியுடைய பாடல்களையும் சேர்த்து திருத்தொண்டர் திருவள்ளாரையும் சேர்த்து அதில் இருக்கக்கூடிய பாடல்களோட நினைச்சுதான் அவர் என்ன செஞ்சிருக்காரு, அடியவர்களோட வரலாறை சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். எங்கே இருந்து அந்த பாடல்களை பாடினார் அப்படின்னா, தில்லை நடராஜர் கோயிலில் இறைவன் அடியெடுத்து கொடுக்க, உலகெல்லாம் முதற்கரியவன் இறைவன் அடியெடுத்து கொடுக்க அந்த பாடல்களை பாட ஆரம்பிச்சாருன்ற செய்தி எல்லாத்தையும் நம்ம முதல் பகுதியில் பார்க்கணும். இன்னைக்கு பார்க்க போகிறது இதில் எத்தனை காண்டங்கள் இருக்கு? 2 காண்டங்கள் இருக்கு. முதல் காண்டம், 2ஆம் காண்டம். முதல் காண்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 5 சருக்கங்கள் இதில் இருக்கு. அதே போல 2ஆம் காண்டத்தில் 8 சருக்கங்கள் இருக்கு. இதுல திருத்தொண்ட தொகையில சுந்தர் பாடல்கள் பாடினதுல அதுல இருக்கக்கூடிய முதல் வரி இருக்கும் இல்லையா, எப்படி நம்ம உலகெல்லாம் அப்படின்றத ஒரு வரியா சொல்றோமோ, அதே போல இந்த திருத்தொண்ட தொகை அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த நூலில் சுந்தரர் பாடின பாடல்களை முதல் வரியா வச்சுதான் இதுல இருக்கக்கூடிய இந்த சருக்கங்களுடைய பேர்கள் எல்லாமே இருக்கு. அதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கைலாயத்துல தொடங்க ஆரம்பிச்ச இந்த பாடல் கைலாயத்திலேயே முடியக்கூடியதா இருக்கு. முதல் காண்டத்துல நம்ம இந்த சருக்குகளை சொல்லலாம். 1 திருமலை அப்படின்னு ஆரம்பிக்கிறது. திருமலை சருக்கம், தெள்ளைவாழ் அந்தணர்கள் சருக்கம், இளைமலிந்த சருக்கம், மும்மையால் உலகாண்ட அப்படின்னு ஆரம்பிக்கும் வரி. அதே போல மும்மையால் உலகாண்ட சருக்கம், திருநின்ற சருக்கம். இது எல்லாமே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே சுந்தரர் பாடின பாடல்கள்ல வரக்கூடிய ஒரு வரி. 4 அடிகளாக இருக்கக்கூடிய செய்யுள்கள்ல முதலாக வரக்கூடிய வரிகளை இவர் என்ன பண்ணியிருக்காரு, எடுத்து எழுதியிருக்கிறாரு. அதையே சருக்கத்துக்கு தலைப்புகளாகவும் கொடுத்திருக்கிறாங்க. 2ஆம் காண்டத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா, வம்பரா, வார்கொண்ட சருக்கம், பொய்யடிமை, கரைக்கண்டன் சருக்கம், கடல் சூழ்ந்த, பத்தராய், மன்னிய சீர், வெள்ளானை சருக்கம், இப்படி 8 சருக்கங்கள் இந்த 2ஆம் காண்டத்தில் இருக்கு. இந்த 2ஆம் காண்டத்தில் இருக்கக்கூடிய சருக்கங்களும் எப்படி இருக்கு, சுந்தரர் பாடல்கள் பாடுறதுல முதல் வரியில இருக்கக்கூடிய அந்த பாடல்களை தான் இவர் என்ன செஞ்சிருக்காரு, தலைப்புகளா சருக்கத்துக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றோம். இப்படி நிறைய பாடல்களை நாம இந்த பெரிய புராணத்துல பார்க்க முடியும். இந்த பெரிய புராணம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னாலே முழுக்க முழுக்க சிவனை வழிபடக்கூடிய, சிவனை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கக்கூடிய அடியவர்களை பற்றின வாழ்க்கை வரலாறு தான் சொல்லியிருக்கிறாரு. இந்த சுந்தரர் போலவே, திருநாவுக்கரசர் போலவே, திருஞான சம்பந்தர் போலவே இருக்கக்கூடிய அடியவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் அவங்களுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் சிவனை வழிபட்டாங்க, எப்படியெல்லாம் சிவனடியார் அவங்களுக்கு காட்சி கொடுத்தாரு, என்னென்ன திருவிளையாடல்கள் நடந்தது, அவங்க என்னென்ன மாதிரியான அடியவர்களுக்கு உதவி செஞ்சாங்க, எல்லா விஷயத்தை பற்றியும் வரலாறாக சொல்லக்கூடியதுதான் இந்த பெரிய புராணம். புராணம் அப்படின்னாலே வரலாறு அப்படின்னு நாம சொல்லுவோம். அதிலே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, பெரிய வரலாறு அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும் பொழுது முழுக்க முழுக்க சிவபக்தியுடைய அடியவர்களுடைய வரலாற்றை எடுத்து சொல்லக்கூடியதா இருக்கக்கூடியதுதான் இந்த பெரிய புராணம். இந்த பெரிய புராணத்துல மொத்தம் எத்தனை செய்யுட்கள் இருக்கு, பாடல்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 4286 பாடல்கள் இருக்கு. இதுல பாதி பாடல்கள் யாரை பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா, திருஞான சம்பந்தர்னு சொல்லக்கூடிய ஆளுடைய பிள்ளை. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆளுடைய பிள்ளை. இந்த ஆளுடைய பிள்ளை யாரு அப்படின்னு பார்த்தோம்னா திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் தான் சைவ சமய புரவர்களிலேயே மூத்தவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், இவங்க எல்லாருமே தான் முதல் 7 தேவாரம்னு சொல்லக்கூடிய பாடல்களை பாடுனவங்க. இந்த பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழமொழி கூட இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, எப்படி சுந்தரருடைய பாடல்களை இவர் எடுத்துக்கிட்டாரோ அதே போல திருஞான சம்பந்தரை பற்றின பாடல்கள் 1256 பாடல்களை பாடியிருக்கிறார். அதனால இதுக்கு பேரு ஆளுடைய பிள்ளையை பற்றி பாடுறதுனால பிள்ளை பாதி புராணம் பாதின்னு ஒரு பழமொழி கூட இருக்கு. இன்னொன்று தோத்திரம், சாத்திரம், புராணம், பிரபந்தம்னு சொல்லி நம்ம பக்தி இலக்கியங்கள்ல பிரிப்போம். இது என்ன வகை அப்படின்னு பார்த்துட்டோம்னா, தோத்திரம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கடவுளினுடைய பெருமைகளையும் அவர்களுடைய அந்த புகழையும் பாடக்கூடியதாக இருக்கக்கூடியது. அதே போல சாத்திரம் அப்படிங்கிறது வழிகாட்டிகளாக விளங்கக்கூடியவர்களை பற்றி பேசக்கூடியது. புராணம் அப்படிங்கிறது நம்ம முதல்லையே பார்த்தாச்சு. புராணங்கிறது முழுக்க முழுக்க
அப்படியாக இருக்கக்கூடிய இந்த பெரிய புராணத்தை தான் நம்ம பார்த்தோம். பிரபந்தம்ங்கிறது சிறிய சிறிய பாடல்களாக ஒரு காட்சியை மட்டும் காட்சிப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடியது பிரபந்தம். அதில் நாம